வெல்கம் டு ARS Vlogs. இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ எடுக்க போறோம் இல்ல என்னதான் பண்ணிருக்கீங்கன்னா பெங்களூர்ல வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது காட்ட போறோம். ஏன்னா காலையில இருந்து நாங்க வீடு தேடிக்கிறோம். ஒரு வீடும் கிடைக்கல. கிடைக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்குது. வீடும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி காசும் நல்லா இருக்குது. சோ அதனால நாங்க என்ன ட்ரை பண்ண போறோம்னா புதுசா ஒண்ணு எப்படியும் நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம், வேற வீடியோ காமிக்கிறோம். பெங்களூர்ல வீடு கேட்கறது எவ்வளவு கஷ்டம் எங்க அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்றது தான் இந்த வீடியோவே. உங்களுக்கு யாருன்னா பெங்களூர்ல வீடு கம்மியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரா சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனுஷன் அதிக வீடு கிடைக்கிறது நல்லா இருக்கும். ஆமா தல பாக்குறேன். நீங்க யாருன்னா வீடு இருந்தா சொந்த வீடு வச்சு நான் சமூக சேவை பண்றேன்ற ஐ மீன் அது ஹெல்பிங் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா போதும். டேய் நான் வண்டி ஓட்டி நிக்கிறேன்டா, நீ இப்படின்னா நான் இப்படியே காம்ப்ளிமெண்டா நீ மட்டும் வாய்ஸ் கேக்குதான்னு தெரியல. ஜோரான எண்டிங்லயே முந்திய பாத்துக்க பேக் சைட் ஷாட் வரப்போ சந்த சுத்தி ஒரு வீடு கிடைச்சது இப்பதான். ஃபோன் நம்பர் பிளர் பண்ணிடுறப்ப மாசகேசமாக கேட்க போறாங்க. 2064552111 போறா. ದಿವ್ಯಾ ಮ್ಯಾಮ್ ಟೂಲೆಟ್ ಬೋರ್ಡ್ ನೋಡಿದೆ. 2 BHK ಟೂಲೆಟ್. ಹೌದು ಸರ್, ಹೌದು. ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ಇದು ಫ್ಯಾಮಿಲಿಗಾ? ಹಾ ಮ್ಯಾಮ್, ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಡ್ ವೈಫ್ಗೆ. ಓಕೆ ಓಕೆ. 25,000 ಸರ್. ಅಡ್ವಾನ್ಸಾ? ಐ ಮೀನ್ ರೆಂಟಾ? ಹೌದು. ಅಡ್ವಾನ್ಸ್ ಎಷ್ಟು ಮ್ಯಾಮ್? 2.5. 2.5 ನೋಡ್ಬೋದು ಅದನ್ನ? ಹಾಂ ನೋಡ್ಬೋದು. ಓಪನ್ ಒಂದು ನಿಮಿಷ ಆಯ್ತು ಮತ್ತೆ. ಓಕೆ ಮ್ಯಾಮ್ ಮಾಡಿ. ಅಡ್ವಾನ್ಸ್ பார்த்தியா? 2.5 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். 2.5 லட்சம் ரூபாய். 2 கூட இல்ல, 2 லட்சம் ரூபாய். இதுல வாடகை பார்த்தா 25. இன்னொன்னு என்ன தெரியுமா, நான் என்னால இப்படி பேசதான் முடியும், உள்ள போயெல்லாம் காட்ட முடியாது. அங்க கட் பண்ணிடுவோம் நாங்கள் 2 பேர். எஸ் அப்கோர்ஸ், அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா நானும் ட்ரை பண்றேன் கிட்ட தானே சார். எவ்வளோ காலையிலேருந்து வீடு தேடி 3 வீடு செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 3 எப்படி ரிஜெக்ட் ஆகாது எனக்கு தெரியும். ஏன்னா வீடு பார்த்துங்க யாருக்கும் இல்லை, கண்டனுக்கு தான். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்லுவார், அதாவது அந்த ஃபோன் எடுத்து கீழே வச்சா நான் கரெக்டாக காமிப்பேன். ஓகே, இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர? நம்ம தேடி போகிறதோட நமக்கு கிடைக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும்னு சொல்கிறேன். தத்துவமாப்பா? இல்லை சொல்கிறேன். ஆமாம், பர்த்தாய். 5 minutes later. ஐயோ, இந்த வீடு பார்க்க தெரியும். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு ஒரு செம்ம கவுண்டர் வச்சுருக்கிறேன். முன்னாடி போய் பேசுகிறேன். இங்கே பேசினா ஹவுஸ் ஓனர் பார்த்து காரிக்குக்கேன். வீடு அது 1.5 லட்சம் ரூபாய் கூட ஒர்த் இல்லை. நல்லா இருக்கு வீடு, ஸ்பேஸ் ஓகே, பெட்ரூம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் 2 லட்சம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாவா, வாடகை 25,000 ரூபாவா? ஏய் ஆமா, இல்ல அட்வான்ஸ் 2 பார்த்த வீடு தூரம் இன்னும் நல்ல வீடெல்லாம் பார்த்தோம். நாங்கள் 2 வீடு இதோட பயங்கரமா இருக்குது. ஒரு வீடு இதே மாதிரி வீடு வெறும் 40,000 ரூபாய் அட்வான்ஸ், 18,000 ரூபாய் வாடகை. 18,000 ரூபாய் வாடகை, 40,000 ரூபாய் அட்வான்ஸ். அந்த மாதிரி இதுக்கு 2 லட்சம் ரூபாய். ஆனா ஒண்ணுமே இல்ல அந்த வீட்டுல. ஒரு ப்ராப்பரா அந்த இதான் சொல்லுவாங்க, அந்த கபோர்ட்ஸ் கிடையாது, ப்ராப்பரா கிடையாது. அது கூட இருக்குது, ஆனா ப்ராப்பரா கிடையாது. யோசிச்சுக்கிறேன் நானு. வீட்டுல இருக்கிறாங்க
ஒரு வயசான இந்த தாத்தா பாட்டி ஒருத்தர் அவங்க வீடு காலி பண்ணிட்டாங்கன்னா வீடு புஷ்பாண்டா ஆயிரும் போல. ஆக்சுவலி வீட்டுல அவங்க இங்கே எதுவும் இல்ல, அது வேற விஷயம். பட் அவங்க பர்சனல் நம்ம பேசக்கூடாது, தப்பு. ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த காசுக்கு அது வர்த்து இல்லன்ற நானு ஒரு உண்மை. சோ இதுல ஆனஸ்டா என்ன சொல்ல போனா அப்பயே. சோ ஆனஸ்டா நான் என்ன ரிப்ளை தரேன்னா, பெங்களூர்ல வீடு கிடைக்கும் பிரச்சனை இல்ல, ஆனா தேடல. ஆனா சில வீடுக்கும் அந்த காசுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்ப பாத்தேன் அந்த வீடு, அந்த வீடு சத்தியம் சொல்றேன் 1.5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, நல்லா நல்லா இது அட்லீஸ்ட் 1.5 lakh இல்ல 1 lakh அப்புறம் ரெண்ட் அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே, ஹாப்பி வித் தட். ஆனா வர்த்து அதுக்கு. நம்ம பார்த்த 3 வீடுக்கும் இன்னொன்னு நம்ம அந்த இது பார்த்த தெரியுமா பிளாட்ல, அதுவே பரவாயில்லடா. அதுக்கு வர்த்து அவங்க 2.2 lakhs வந்து அது வர்த்து ஓகே, ஒத்துக்கலாம். நம்ம காத்துல பார்த்த ஒரு வீடு கூட 2 லட்சம் ரூபாய் கிட்ட, 1.5 லட்சம் ரூபாய். நாங்க கால்ல இருந்து பார்த்த வீடு வந்து அவ்வளவு எங்களுக்கு 2 lakhs வரைக்கும் எல்லாம் தாண்டல. கிட்டத்தட்ட எல்லா வீடும் மஸ்தா 1 இல்லையா, ஆனா எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப மட்டும் தான் 2.5 lakh. இது எப்படி தெரியுமா, 2.5 star ஹோட்டல், இது பிச்சைக்கார சாப்பிட்ட ஹோட்டல்ன்ற மாதிரி இது. A few minutes later. இந்த சந்தா ஆக்சுவலி இப்ப நான் தேடின்ற ஏரியால நான் லாஸ்ட் டைம் சொல்ல தெரியுமா, நான்வெஜ் நான் ஒரு எடுத்துக்கலாம் வீடு மஸ்தா இருந்துச்சு. அந்த வீடு அந்த லாஸ்ட்ல இங்க பாருங்க, எதுவும் பார்க்க அங்க எதுவுமே இல்லாத மாதிரி தானே தெரியுது. பாரு என்ன மஸ்தா வீடு. என் லைஃப்ல நான் கட்டணும்னு நினைச்சேனா வீடு இந்த மாதிரி தான் நான் கட்டுறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் இது பக்கத்துல நல்லா இருக்குதான். நல்லா இருக்கு அந்த பில்டிங் வாடகை விட்டு அதோட காய்ச்சல் வீடு கட்டிக்கிறாங்க. மீட்டர் பார்த்து எங்க வச்சுக்கிறாங்க ரெடி பண்ண. ட்ரீம் ஹவுஸ் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. ஆனா இது காட்ட மாட்டேன், பார்க்கலாம். அப்புறம் ஏன்னா தப்பா நினைச்சுக்க போறாங்க, வீடியோ கொள்ளடிக்க வந்துக்கிறேன், திட்டத்தனை பண்ண வந்துக்கிறேன் அப்படி. நாய்கள் ஜாக்கிரதை போட்டு. ஆமா, பி வேர் ஆஃப் டாக்ஸ் இருந்தது. அப்போ உள்ள இன்னும் நாங்க பி வேர் ஆஃப் கோஸ்ட்னு போடல. அந்த நாய்க்கு தான் பேய் இருக்கும். நாய்க்கு பேய் எல்லா வீட்லயும் பேய்ங்க இருக்குதுறான, யார் கண்ணுக்கும் தெரியும், எல்லார் கண்ணுக்கும் தெரியும். ஆனா அது பேய் தான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி சரி மாட்டி காட்டி கொடுக்காது, அப்புறம் கழுவி ஊத்த போறாங்க. தூர போகும் சுண்ணா கடலே உன் கால போகும் பாதையெல்லாம் மண்ணா கடந்தே காலம் காலம் வாடகை கரெக்டா வந்தா வீடு நல்லா இல்ல, வீடு நல்லா இருந்தா வாடகை கரெக்டா வந்தா ஆத்தாடி என்னோடம்பி பச்சை. ஐயோ அப்படி கழுத்த பூச்சி அமுக்குன்னு சொல்லாங்கண்ணா. வண்டி ஓட்டணும்டா, வண்டி ஓட்டா இல்ல படுக்கிட்டாடா. ஆமா இது இன்னொரு வீடா, இந்த வீடு ஆமா இல்ல நான் தான் பண்ணுவேன். சுனிதா என்னடா இது, சுனிதாடா அது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அதாவது பேரே அப்படிதான் இருக்குது. A few minutes later. Thank you. நீ கேன்சல், நீ தேவையில்லை இவன் எனக்கு தேவையில்லை. என்ன போடுறதுதான் தெரியும். பிளாட் ஃபார் சேல் வேணாம், சேல் எல்லாம் நாங்க வாங்க வரலப்பா. ஃபியூச்சருக்கு வீடு பாக்குங்கிறான் இப்பயே. அந்த வீட்டை வாடகை யாரெல்லாம்ப்பா?
நானு மோனிஷாக்கு கார்டன் ஆக்கிட்டா வானவில் இங்க ஒரு வானவில் இருக்குது அதை பாருங்க கேட்டுச்சா இங்க வந்து சுத்தினுக்கிறேன் அப்படிதான் மூச்சிலே தீயும் வீட்டுல கத்துக்கு கடை பத்தோ இல்ல பணம் 5 கடை போட்டா 5 ரூபாய் வருமா? என்னடா பேசுற? ஏன்னா இவன் தலை ஃபைனலா இப்ப லாஸ்டா வீடு கால்ல இருந்து சுத்தி சுத்தி இப்போ ஒரு வீடு. ஏய் மணி End of flashback. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த சேனல்ல ஆரம்பிச்சு நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணது வந்து எல்லா ஃபேமிலி சைடும் ஏன் இதெல்லாம் பண்ணுற, தேவையில்லாததெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இல்லை நானும் அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத வேலைன்னா அவங்க ஃபேமிலி திட்டுவாங்க, தேவையில்லாமல் வீடியோ பண்ணின்னு போஸ்ட் பண்ணிக்கினேன் அப்படி இதுன்னு சொல்லி கேள்வி. உருப்படாத வேலையை எதுக்கு பண்ற? உருப்படாத வேலையை சிம்பிளாக போய் ஆகிற வேலையை பாருங்கலாம் சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் வீடியோவில் வந்து ஒரு அவ்வளோ காமெடி இருக்கான்னு தெரியல, என்ன இது இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு இப்போ வரைக்கும் ஃபேமிலி சைடும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, அப்புறம் பார்க்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன், ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்து. தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிக்க முடியாது, ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பாசம்னு சொல்லலாம். ஏன்னா சப்போர்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் சேனலுக்கு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்படின்னா தேங்க்ஸ் பண்ணோம் ஒரு வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அது கரெக்டான இதில் கிடைக்கல. ஸோ இதில் சொல்லணும்னு எதிர்பார்த்தோம். பட் அதே மாதிரி மெயினாக இப்போ இருக்க இந்த ஃபேமிலியை நான் எல்லாருக்கும் ஈச் பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சப்போர்ட் பண்ணின்னு இப்போ அந்த நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் நாங்கள் இப்போ இருக்க அந்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிஃபிகேஷன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் அந்த மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுக்குது. அதாவது நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபர், இது ஆமா இதெல்லாம் நீங்க பண்றது. சப்ஸ்கிரைப் பண்றது என் வாயில மட்டும் தான் வரும், எங்க அண்ணா வாயில வராது. அதனால இவ்வளவு விஷயமும் சப்போர்ட், அதாவது நீங்க பாக்குற உங்க சப்போர்ட்னால தான் இதெல்லாம் இருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கணும், உங்களை சிரிக்க வைக்கணுன்றதே ஒரு மோட்டிவாக தான் இருக்கு. ஸோ கண்டென்ட்டே இல்லாமல் கூட ஒரு வீடியோ பண்ணுறது தான் நாங்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ நாங்கள் சும்மா சுற்றிருந்த எல்லாம் வேஸ்ட்டு கீஸ்ட்டுன்னு வாங்கோ. எனக்கு மெயின் அந்த மாதிரி நிறைய வார்த்தை வந்துக்குது. ஆனால் இப்போ யாரு பார்த்தாலும் யூடியூப் வச்சுன்னுக்கிற உனக்கு என்னப்பா யூடியூப் ஸ்டாரு கண்டதெல்லாம் புலம்புறாங்க. அப்போ கேட்கும் போது சில டைம்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. எனக்கு லைட்டா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பொறுமையும் சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணல, ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். சரி நம்ம பண்றதுனால ஒரு 4 பேர் பாக்குறாங்க, அவங்களுக்கு என்னை பத்தி தெரியுது, நான் என்ன கேரக்டர்னு தெரியுது அவங்களுக்கு. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. கேரக்டர்லாம் இன்னும் கேரக்டர்னா ஃபுல்லா இல்ல, ஓரளவுக்கு ஓகே போடுவாங்களே அந்த கேரக்டர், ஓரளவுக்கு நல்லா பேசுறேன். நல்லா ஃபைனலா நாங்க என்னதான் சொல்ல வரேன் இந்த நாட்டுக்குன்னா, நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்னால தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னும் வீடியோஸ் போடணும்னு எங்களுக்கு அந்த மோட்டிவேட்டா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எப்படி ஃபன்னாக இருக்கிறோமோ அதே மாதிரி உங்களை இருக்க ட்ரை பண்ணுறேன். எப்போல்லாம் எங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஃபன்னாக எப்போவுமே இருக்கணும். நீங்களும் அந்த ஒரு டென்ஷனே இல்லாமல் யாரா இந்த லூஸுங்க இவங்க யாரா பண்ணுறாங்கன்னு பார்க்குற அட்லீஸ்ட் அந்த ஒரு வைப், அதை தான் அந்த ஏஆர்எஸ் வைப்பை உங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆனால் இன்னும் பண்ணுவீங்க. நான் ஒரே ஒரு டவுட், நான் எல்லாரும் சார்பாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நிறைய பேருக்கு இந்த ஏஆர்எஸ் விளாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அந்த ஏஆர்எஸ் விளாக்ஸ் ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு நான் எப்பயும் புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேருக்கு அந்த மெயின் அந்த டாபிக் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை அந்த ஏஆர்எஸ் மீனிங் என்னன்னு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே செப்பரேட் வீடியோ ஆக்கிருக்கேன். இல்லை அது ஒரு செப்பரேட் வீடியோ. அண்ட் இப்போ வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் அது ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பண்ண போறீங்க. ஸோ இட் வில் பி பார்க்கலாம் பார்க்குறவங்களுக்கு. பட் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன், நீ என்ன சொல்கிறீங்க?
எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான். ஆமா, வளர்ற பசங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். Amal Dumal.